القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا القرآن يوحدنا لطريق الخير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فوسطن به نقعا فوسطن به جمعا. إن الإنسان لربه لقنوط وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بشر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமதானுடைய இரவுகள் சென்று விட்டன. பெரும்பாலும் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய அமர்விலே மறுமை நாளையில் மனிதர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய சில அம்சங்கள், சில ஆட்கள், அதை பற்றி இன்றைய அமர்விலே மௌலவி முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் விளக்கமாக சொல்லுவார்கள். நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும்
நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் எவ்வளவோ பயங்கரமானது. அந்த மறுமை நாளையில், அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்படுகின்ற மனிதர்கள் யார், கேவலப்படுத்தப்படுகிற மனிதர்கள் யார் என்பது பற்றிய செய்திகளை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். மறுமையில் நடக்கின்ற நிகழ்வுகள் என்று பேசினால் தனித்தனி தலைப்பாக பேசுவதற்கு நிறைய பகுதிகள் இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் நேரடி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி இன்றைக்கு பேச ஆசைப்படுகிறேன். அதுதான் மறுமை நாளையில் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய சாட்சிகள். உலகத்திலே எங்களுக்கு நெருக்கமாக இருந்துவிட்டு, உலகத்தில் எங்களோடு ஒன்றாக சேர்ந்திருந்துவிட்டு எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற அந்த சாட்சிகள் என்ன என்பதை பற்றிய செய்தியைத்தான் இன்றைக்கு நாங்கள் பேசவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை நாளையில் முழு அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கைக்கு கீழால் தான் இருக்கும். அல்லாஹ் எதை செய்தாலும் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. அந்த நாளையில் லா யுஸ்அலு அம்மா யஃப்அல், அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கப்பட மாட்டாது. இது அடிப்படை. மறுமை நாளையில அல்லாஹ் அவன் விரும்பியவர்களை சுவர்க்கத்தில் போட்டுவிட்டு விரும்பியவர்களை நரகத்தில் போட்டாலும், ஏன் அவரை சுவர்க்கத்துக்கு போட்டாய் என்று யாரையும் கேட்கவும் முடியாது. ஏன் என்னை நரகத்தில் நுழைவிக்கிறாய் என்று அல்லாஹுவை கேட்கவும் முடியாது. அப்படி அதிகாரம் அல்லாஹுவுக்கு இருந்தாலும், அல்லாஹ் ஒரு மனிதனை சுவனத்துக்குள் நுழைவிப்பதாக இருந்தால் அவன் சுவனத்துக்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் பல சாட்சிகளை கொண்டு, பல நிகழ்வுகளை கொண்டு நிரூபித்து விட்டுத்தான் சுவர்க்கம் நுழைவிப்பான். ஒரு மனிதனை நரகப்படுகொலியில் தள்ளுவதாக இருந்தாலும் அவன் நரகத்துக்கு தகுதியானவன் என்பதை பல விடயங்களை வைத்து, பல சாட்சிகளை வைத்து நிரூபித்துத்தான் நரகத்துக்கு போடுவான். ஏன்? அல்லாஹ் அடியார்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய நினைக்காதவன். அநியாயம் செய்கிற சந்தேகம் வருகிற அளவுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். மறுமை நாளையில் இடம் வைக்காத அளவுக்கு துல்லியமாக ஒரு மனிதன் சுவர்க்கவாதி என்றால் சுவர்க்கவாதி என்று யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அல்லாஹ் நிரூபிப்பான். நரகவாதி என்றால் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அல்லாஹ் நரகவாதி என்பதை நிரூபிப்பான். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில அல்லாஹ் இந்த வானங்கள் பூமியை எல்லாம் அப்படியே ஒரு சுருட்டி எடுப்பானாம். அதை தன்னுடைய வலக்கரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்பானாம், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், மனிதர்களை அடக்கி ஆழ்ந்தவர்கள் எங்கே என்று கேட்பானாம். ஐனல் முத்தகப்பீரூன், பெருமை பிடித்தவர்கள் எங்கே என்று கேட்பானாம். அன்பாண்டவர்களே, கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் ஆட்சியாளன், பெருமை பிடித்தவர்கள் எங்கே, மக்களை அடக்கி ஆண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் திருப்பியும் கேட்பான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உலகத்தில் பல மனிதர்களும் பல அதிகாரங்களை பேசுவார்கள். எனக்கு அதிகாரம் சொந்தம் என்று பேசுவார்கள். ஆனால் மறுமை நாளையில் ஒட்டுமொத்த அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு கீழால் வந்துவிடும். அவன் விரும்பியதை செய்கிற நாள். ஆனால் அல்லாஹ் அவன் விரும்பியதை செய்து மக்களுக்கு
அநியாயம் செய்ய மாட்டான். மாறாக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக சாட்சிகளை கொண்டு வந்துதான் அல்லாஹ் முடிவெடுப்பான் என்கிற அற்புதமான செய்திகளை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக வரக்கூடிய சாட்சிகளை பற்றி ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அன்பாண்டவர்களே, சூரத்து ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி கடுமையாக உசுப்பப்பட்டு விட்டால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி அதனுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் அந்த பூமியை பார்த்து கேட்பானாம், இந்த பூமிக்கு என்ன நேர்ந்து விட்டது, இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது, பூமிக்குள் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. இது மறுமையினால் நடக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு. பூமிக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனிதர்களை எல்லாம் அது என்ன செய்துவிடும், மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடுவதற்காக வெளியே தள்ளிவிடும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், யௌமஇதின், அந்த நாளையில் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த பூமி அதனுடைய செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடும். அன்பார்ந்தவர்களே, பூமி வெளியாக்கக்கூடிய பொக்கிஷங்கள் பலது. அதிலே மிக பிரதானமானது என்ன தெரியுமா, பூமி அதனுடைய செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கும். அக்பார் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்பார் என்றது செய்திகள். அன்பாண்டவர்களே, இந்த பூமிக்கு மேல என்ன நடந்தது, இந்த பூமிக்கு மேல ஒவ்வொரு மனிதரும் என்னென்ன செய்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் பேச ஆரம்பித்து விடும். ஏன் பூமி அப்படி நடக்கும் தெரியுமா, அந்த பூமியுடைய இரட்சகன் அதற்கு சொல்லிவிட்டான், பேசு, வரலாற்று சொல்லு, மனிதர்களுடைய தகவல்களை சொல்லு என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அந்த பூமி பேச ஆரம்பிக்கிறது. அன்பாண்டவர்களே, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா எங்களுக்கு மிகவும் அறிமுகமான தெரிந்த ஒரு சூரா. தர்ஜுமாவை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பூமி வரலாற்றை சொல்ல சொல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் தங்களுடைய செயற்பாடுகளை பார்ப்பதற்காக. உலகத்தில் நாங்கள் நல்லமல் செய்தோமா தீயது செய்தோமா என்பதை பார்ப்பதற்காக மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் இந்த பூமிக்கு மேலால் தான் செய்ய வேண்டும். இந்த பூமிக்கு தொடர்பில்லாமல் எதையும் செய்ய முடியாது. நாங்கள் ஆகாயத்திலே பறந்தாலும் சரி சகோதரர்களே, விமானத்திலே பறந்தாலும் சரி, அந்த விமானம் இந்த பூமியோடு தொடர்பு இல்லை என்றால் அது வெடித்து செதறிவிடும். அந்த பூமி அந்த விமானம் இந்த பூமியோடு தொடர்பு பட்டுத்தான் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பூமி, அந்த விமானம் இந்த பூமியோடு தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டுதான் என்ன செய்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, விமானத்திலே ஏறி இருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள் வலது பக்கத்திலே இல்லை, எங்களுக்கு அறிமுகமானவர்கள் இடது பக்கத்திலே இல்லை, முன்னால் தொலைக்காட்சி இருக்கிறது, எங்களுக்கு விரும்பியதையெல்லாம் பார்க்கலாம். அப்படித்தானே? வீட்டுக்குள் தன்னுடைய மனைவிக்கு முன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் படம் பார்க்காதவர், சினிமா பார்க்காதவர், ஆபாச காட்சிகளை பார்க்காதவர் விமானத்திலே ஏறி பார்க்கிறார். எனக்கு அறிமுகமானவர்கள் யாருமே இல்லை, நினைத்ததையெல்லாம் பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, மதுபான கோப்பைகள் பங்கு வைக்கப்படுகின்றன. நாட்டில் இருக்கும் பொழுதோ ஊரில் இருக்கும் பொழுதோ மதுபானம் குடிக்காதவன் விமானத்தில் ஏறி பார்க்கிறான். எனக்கு அறிமுகமான முகங்கள் இல்லை, நான் எதை குடித்தால் யாருக்கு தெரியும், என்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? அன்பாண்டவர்களே, விமானத்துக்குள் பாவம் செய்கிறான் மனிதன். அன்பாண்டவர்களே, விமானம் வெடித்து சிதறுகிறது.
விமானம் வெடித்து சிதறுகிறது. பாதுகாப்பு படை போய் எதை தேடுகிறது தெரியுமா? எதை தேடுகிறது சகோதரர்களே? கருப்பு பெட்டியை தேடுகிறார்களாம். அந்த விமானத்துக்குள் என்ன நடந்தது, கடைசி பதிவுகள் என்ன என்பதை பூமியில் இருக்கிற மனிதன் அந்த கருப்பு பெட்டியின் மூலம் அறிந்து கொள்கிறான். விமானத்துக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன கோளாறு ஏற்படுகிறது, கடைசியாக என்ன பேசினார்கள் என்ற தகவல்களை எல்லாம் மனிதனுக்கு விமானத்துக்குள் பதிவு செய்ய முடியும் என்றால், அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்புக்கு பதிவு செய்ய முடியாதா? விமானம் பறக்கிறது சகோதரர்களே. இங்கே இருக்கின்ற பூமியில இருப்பவர்கள் அந்த விமானம் எங்கே போகிறது, எந்த இடத்தால் பறந்து கொண்டிருக்கிறது, எங்கட கண்முன்னுக்கு வீடியோ காட்சி வருதா இல்லையா? கடலுக்கு மேல ஆகாயத்துல எந்த இடத்தில் விமானம் பறந்து கொண்டிருக்குதுன்ற தகவலை கீழே இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா மெப்புல? இந்த அளவு மனிதன் பூமியில இருந்து கொண்டு அந்த விமானத்தை இயக்குகின்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், இந்த அறிவை மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் விமானத்துக்குள் நீ என்ன செய்கிறாய் என்பதை இந்த பூமியில பதிவு செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதனால் முடியும் என்றால் மனிதனுக்கு அறிவை கொடுத்த படைத்தவனால் ஏன் முடியாது சகோதரர்களே? விமானத்தில் தவறு செய்தாலும், ஆகாயத்தில் தவறு செய்தாலும் படைத்தவன் ரப்பு இந்த பூமியோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், இந்த பூமி எங்களுடைய வரலாற்றை பேச ஆரம்பித்து விடும் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியுமா? அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியுமா? எங்களுடைய வீட்டுக்குள் தனிமை அறையிலே அமர்ந்து கொண்டு ஆபாச காட்சியை பார்க்கிற நேரம் எங்களுடைய பேங்குகள் இருக்கின்றன. அந்த பேங்குள்ளுக்கு போற முஸ்லிம்கள் எப்படிங்க போவாங்க? இந்த நாட்டில் எப்படியோ தெரியாதுங்க, பேங்க்ல அடகு சேவை பிரிவு இருக்குது பாருங்க. வட்டி நிறைய தொடர்புள்ள இடம், அதை பப்ளிக்கா வைக்க மாட்டான். அடவு சேவை பகுதியை பின்னால கொண்டு போய் மறைச்சித்தான் வச்சிருப்பான். ஏன்? நல்லவர்களும் வரணுன்றதுக்காக. போறவங்க அபாயா அணிந்து கொண்டு, ஃபர்தா அணிந்து கொண்டு பேங்க் வாசல்ல போய் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க, என்னைய பார்க்க யார் இருக்கிறார். ஏன்னா அடகு சேவைக்கு போனா வட்டி தானே, பேங்குள்ளுக்கு கூட வட்டி இல்லாம போயிட்டு வரலாங்க, அடகு சேவைக்கு போனா வட்டி தான். அதனால கொஞ்சம் திரும்பி பார்க்கிறது, நமக்கு தெரிஞ்ச யாரும் இருக்கிறாங்களா, அங்க போய் சத்தம் இல்லாம நகையை ஈடு வைக்கணுமா, வீட்டு பத்திரத்தை அடகு வைக்கணுமா, எல்லாம் வச்சுட்டு வரோம். நம்மள ஒத்தருமே காணல, திருப்தி. அன்பாண்டவர்களே, நீ என்ன ஒப்பந்தம் பண்ணுகிறாய், நீ என்ன வட்டிக்கு விலை பேசினாய், இந்த பூமி உங்களுடைய தகவலை பதியாது என்று நினைக்கிறீர்களா? அன்பாண்டவர்களே, எங்களுக்கு எதிராக எங்களுடைய வரலாற்றை பேசுகின்ற, மறுமையில் எங்களுக்கு விரோதியாக வரக்கூடியது எங்களுடைய காலுக்கு கீழால் தான் இருக்கிறது சகோதரர்களே. எனவே தவறு செய்கிற பொழுதோ நம்ம எல்லாரும் யோசிக்கிறோமே, நான் தவறு செய்யறது யாருக்கு தெரியும், என்ன யார் தான் பார்த்து கொண்டிருக்கிறா? அன்பாண்டவர்களே, உங்களை யார் பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு கீழால் இருக்கின்ற அந்த பூமி உங்களுடைய வரலாற்றை பதிவு செய்யும். நீங்கள் நன்மை செய்கிறீர்களா, தீமை செய்கிறீர்களா, இந்த பூமி பதிவு செய்யும். மறுமை நாளையில் அணுவளவு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டும். அதனால அந்த சூரட கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் கண்டுகொள்வான். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு, அணுவளவு கெடுதி செய்திருந்தாலும் அவன் கண்டுகொள்வான். மறுக்க முடியாதுங்க. நேர காலத்தோடு ஒட்டுமொத்த டீடைல்ஸ்களோடு தகவலை அப்படியே பூமி வைக்கிற பொழுது மறுக்க முடியுமா? இல்லை என்று அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? பூமி பொய் சொல்கிறது என்று வாதாட்டம் செய்ய முடியுமா? முடியாது சகோதரர்களே. எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வை மறந்து என்னை பார்க்க யார் இருக்கிறா, என்னை கண்காணிக்க யார் இருக்கிறா, என்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறார் என்று உள்ள தவறுகள் பிழைகளை எல்லாம் செய்கிற பொழுதோ இந்த பூமிக்கு மேலாலதான் செய்கிறேன். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, மறுமை நாளையில் இந்த பூமி
அதற்கு மேலால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பேசுமே. அப்படி பேசுகிற நேரம் என்னை பற்றியும் பேசுமே. நான் செய்கிற தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லுமே. அந்த நேரத்தில் நான் செய்கிற தவறுகளை இந்த பூமி பேசினால் என்ன நிலை என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். மறுமையில் எங்களுக்கு எதிராக இந்த பூமி சாட்சி சொன்னால் என்ன நிலை என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பூமியோடு தொடர்பு பட்டு பூமிக்கு மேலால் வாழுகிற நானும் நீங்களும் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம் சகோதரர்களே. ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டோம் சகோதரர்களே. மனிதன் என்ற அடிப்படையில் தப்புகள் தவறுகள் நடந்தா ரப்பே நான் தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோண்டு கேட்கிற பக்குவம் வரும் சகோதரர்களே. எப்பொழுதும் எங்களுடைய விரோதியை இனம் கண்டுகொண்டால், எங்களுக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லுகின்ற அந்த சாட்சியை அடையாளப்படுத்திக் கொண்டால். எனவே அன்பாண்டவர்களே, முதலாவது நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டிய அம்சம், மறுமை நாளையில் எங்களுக்கு எதிராக வருகின்ற சாட்சிகளுள் இந்த பூமி பிரதானமானது என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு, இந்த உலகத்தில் நான் எங்க போய் தவறு செய்தாலும், எந்த இடத்தில் போய் பிழை செய்தாலும் என்னுடைய வரலாற்றை இந்த பூமி பதிவு செய்து கொள்ளும், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு வாழ்வோமாக இருந்தால் இந்த சிந்தனை என்னையும் உங்களையும் நல்லவர்களாக வாழ வைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பனு சலமான் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவர்களுடைய வீடு மதீனத்து மஸ்ஜிதுக்கு மிச்சம் தூரத்துல இருக்குது. இவங்க பார்க்கறாங்க, மதீனத்து மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம், ஒரு காணி விக்கிறதுக்கு இருக்குதுன்னு கேள்விப்படுது. இவங்க முடிவெடுக்கிறாங்க, தூர இருக்கிற இந்த வீட்டை வித்துட்டு மஸ்ஜிதுக்கு பக்கத்துல போய் குடியேறினா பள்ளியோட தொடர்பாக இருக்கலாமே என்று யோசிக்கிறாங்க. இந்த தகவல் நபிகளாருக்கு கேள்விப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், தியாரக்கும் தியாரக்கும், தூரத்தில் இருக்கின்ற அந்த வீட்டை நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த வீட்டை நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். துக்தபு ஆசாருக்கும், நீங்கள் மஸ்ஜிதை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் பதிவு செய்யப்படுகிறது. தியாரக்கும் தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், தூரத்தில் இருக்கிற உங்களுடைய வீட்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் பதிவு செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சூரா யாசீனுடைய 12வது வசனத்தை படியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தியவைகளையும் நாங்கள் எழுதி வைப்போம், அவர்களுடைய கால் எட்டுக்களையும் பதிவு செய்து வைப்போம். அன்பாண்டவர்களே, இந்த பூமிக்கு மேலால் இபாதத்து செய்வதற்காக, வணக்கம் செய்வதற்காக பள்ளியை நோக்கி நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களையும் இந்த பூமி பதிவு செய்து கொள்ளும். மறுமை நாளையில் நல்லது செய்திருந்தால் எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லும் என்கிற அந்த குர்ஆன் வசனத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டினார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்களுக்கு நல்ல முறையில் இந்த பூமி சாட்சி சொல்ல வேண்டுமா? இந்த பூமிக்கு மேலால் நல்லவற்றை பதிவு செய்வோம். மறுமை நாளையில் எங்களுக்கு எதிராக இந்த பூமி சாட்சி சொல்லிவிடக் கூடாது. எனவே இந்த பூமிக்கு மேலால் நல்லவர்களாக வாழ முற்பட்டால் எங்களுக்கு நல்ல சாட்சியாக வரலாம் அல்லது கெட்ட சாட்சியாக வரலாம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு எதிரான முதலாவது சாட்சியை அல்லது எங்களுக்கு சார்பான முதலாவது சாட்சியை நானும் நீங்களும் இனம் கண்டுகொண்டு இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆடுகளை எடுத்துக்கிட்டு எப்பொழுதுமே காட்டு பிரதேசங்கள்ல போய் ஆடு வளர்க்கிறவங்களாக இருந்தாங்க. அந்த நபித்தோழரை அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி அராக துஹிப்புல் கனம வல் பாதியா, நீங்க ஆட்டு மந்தைகளையும் காட்டு பிரதேசங்களையும்
அதிகம் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நான் உங்களை பார்க்கிறேன். ஃபைதா குன்த ஃபீ கனமிக அவ் பாதியதிக, நீங்க உங்க ஆட்டு மந்தைகளோட இருந்தால், காட்டிலே இருந்தால், தொழுகையுடைய நேரம் வந்தால் நீங்கள் சத்தம் போட்டு அதான் சொல்லுங்கள், சத்தம் போட்டு பாங்கு சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மதா ஸௌத்தில் முஅத்தின் ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைஉன். மனிதனாக இருந்தாலும் ஜின்னாக இருந்தாலும் இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டால் இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்தில் வந்து சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பாண்டவர்களே, நல்லது செய்தால் எங்களுக்கு சுற்றுச்சூழலில் இருக்கின்ற இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மண் துகள்களும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வந்து சாட்சி சொல்லும் என்றால், அன்பாண்டவர்களே, இந்த சாட்சியாளர்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த பூமியிலே தவறு செய்துவிட்டு மறுமையிலே தப்ப முடியாது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொண்டு மறுமையில் எங்களுக்கு சார்பாக அல்லது எங்களுக்கு எதிராக சாட்சிக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த சாட்சி எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, எங்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது, எங்களை விட்டு பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த பூமிக்கு மேலால் நல்லவர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக எங்களுக்கு எதிராக வருகின்ற இன்னும் எங்களுக்கு நெருக்கமான, எங்களை விட்டு பிரிக்க முடியாத அடுத்த சாட்சி எது தெரியுமா சகோதரர்களே? அடுத்த சாட்சி எது? உலகத்தில் செய்கிற பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு, செய்கிற அநியாயங்களை எல்லாம் செய்துவிட்டு நல்ல மனிதனாக வாழுகின்ற எனக்கும் உங்களுக்கும் மறுமை நாளையில சாட்சியாக வந்து நிற்கக்கூடியது எது தெரியுமா சகோதரர்களே? மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், மனிதனுடைய உடம்பை அடையாளப்படுத்துகின்ற இந்த தோள்கள் சகோதரர்களே, மறந்துவிடக் கூடாது. பாவத்தை செய்துவிட்டு, தப்பு தவறுகளை செய்துவிட்டு, அநியாயங்களை செய்துவிட்டு, நான் செய்த அநியாயம் யாருக்கு தெரியும், எனக்கு எதிராக யாருக்கு சாட்சி சொல்ல முடியும் என்று பெருமை அடிக்கின்ற மனிதன் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இந்த தோல் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், எங்களுடைய உடல் உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த நாளையில கை சேதப்பட்டு பயனில்லை சகோதரர்களே. அதனால அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சாட்சி நிற்கக்கூடிய எங்களுடைய எதிரிகளை உலகத்தில் அல்லாஹ் அடையாளப்படுத்தி தருகிறான். எச்சரிக்கையாக நடந்து கொள், கவனமாக நடந்து கொள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 24வது அத்தியாயம் 24வது வசனம், 24வது அத்தியாயம் 24வது வசனம், மறந்துவிடக் கூடாது. மறுமையில் கை சேதப்பட வேண்டி வரும். அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம், யௌம தஷ்ஹது அலைஹிம், மறுமை நாளையில் அந்த மனிதர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற அந்த நாளையில் எது தெரியுமா சாட்சி சொல்லும்? அல்சினத்துஹும், அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும். வைதீஹிம், அவர்களுடைய கைகள் சாட்சி சொல்லும். வஅர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யஅமலூன், உலகத்தில் அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாவுகள் பேச ஆரம்பிக்கும், கைகள் பேச ஆரம்பிக்கும், கால்கள் பேச ஆரம்பிக்கும் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த விரல் இருக்குதுங்க, உலகத்தில் உங்களுடைய உள்ளம் சொல்வதையெல்லாம் தட்டி தட்டி வீடியோக்களை எடுத்து எடுத்து காட்டும் சகோதரர்களே. இந்த கால்கள் உள்ளம் சொல்லுகிற பக்கமெல்லாம் நடந்து போய் உள்ள அநியாயங்களை எல்லாம் செய்ய தூண்டும் சகோதரர்களே. கால் நடந்து போகுது, ஆரோக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். கைகள் உள்ள பாவங்களை எல்லாம் பிடிக்கிறது, ரசிப்பதற்கு துணையாக இருக்கிறது. என்னுடைய கை எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய நாவு நாங்கள் நினைத்ததை எல்லாம் பேசுகிறது. ஒரு மனிதன் மானத்தை பறிக்க வேண்டுமா, ஒரு மனிதனை ஏமாற்ற வேண்டுமா, ஒரு மனிதனுக்கு பொய் சொல்ல வேண்டுமா, எல்லாம் இந்த நாவு சொல்லுமுங்க.
உலகத்துல நாங்க நினைக்கிறோம் ஏண்ட நாவு நான் நினைச்ச மாதிரி பேசுது, எல்லாம் நடந்து போய் நான் உலகத்துல வாழ்றதுக்கு துணை புரிகிறது. அன்பாண்டவர்களே, மறுமை நாளையில் இவைகள்தான் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா ஃபுஸ்ஸிலத், சூரா ஃபுஸ்ஸிலத் 20வது வசனத்திலிருந்து 23வது வரை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் முடிந்தால் தர்ஜுமாவை வாசியுங்கள். எங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் வரும் வரைக்கும் படிப்போம். சகோதர சகோதரிகளே, என்ன சொல்கிறது? ஹத்தா இதா மா ஜாஊஹா, மறுமை நாளையில் அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து சேருகிற நேரத்தில் ஷஹித அலைஹிம், அந்த மனிதர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எது தெரியுமா? சம்உஹும், அவர்களுடைய காதுகள் சாட்சி சொல்லும். வஅப்சாருஹும், அவர்களுடைய கண் பார்வைகள் சாட்சி சொல்லும். வஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யஃஅலூன், உலகத்தில் பிமா கானூ யஅமலூன், உலகத்தில் அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் காதால கேட்கிறோங்க. நம்மட காதில் ஒரு டப்பாவை அடிச்சுக்கிட்டோம். நாங்க என்ன கேட்கிறோம்ன்றது பக்கத்தில் உள்ளவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மியூசிக் கேட்கிறோமா, அந்நிய பெண்ணுடைய குரலை ரசிக்கிறோமா, அஜ்னபியான பெண்ணோடு மணித்தியால கணக்கு பேசுறோமா, உம்மாவுக்கு தெரியாது, வாப்பாவுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. நீங்க கள்ள தொடர்பு வைத்திருப்பது உங்களுடைய மனைவிக்கு தெரியாது, உங்களுடைய கணவனுக்கு தெரியாது. சந்தோஷப்படுகிறோம். அன்பாண்டவர்களே, இல்லை, நாங்கள் எங்களுடைய காதினால் என்ன அநியாயத்தை கேட்டோம், என்ன ஹராத்தை கேட்டோம். மறுமை நாளையில எங்களுடைய காதுகள் பேச ஆரம்பிக்கும். கண்ணால பார்த்தோங்க, நம்மட மொபைல் போன்ல நம்மட கண்ணால பார்க்கிறது பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியாது. எங்களுடைய வீட்டுக்குள், எங்களுடைய கம்ப்யூட்டரிலே, எங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியிலே நான் என்ன பார்க்கிறேன் என்பது என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு தெரியாது. நாங்கள் நல்ல மனிதர்கள். அன்பாண்டவர்களே, மறுமை நாளையில எங்கட கண்கள் பேசுமுங்க. எங்கட கண்ணால என்னென்ன பாவம் செய்தோம் என்ற வரலாற்றை கண் பேச ஆரம்பித்து விடும். இந்த தோல் இருக்குதுங்க, இந்த தோல் மனிதன் செய்யறதை எல்லாம் பதிவு செய்யும். மறுமையில பேச போகிறது. அன்பாண்டவர்களே, இப்படி கண்களும் காதுகளும் தோள்களும் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்ற நேரத்தில் மனிதன் ஆச்சரியமா என்ன தெரியுமா கேட்பான்? வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, தோள்களை பார்த்து மனுஷன் கேட்பானாம், எப்படிப்பா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய், எப்படி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அடே, ஏண்ட தோல் இதை வச்சு தானே பெருமை அடிக்கிறோம். ஏண்ட தோல் வெள்ளையா இருக்குது, இதை வச்சு ஒரு கூட்டம் பெருமை அடிக்குது. ஏண்ட தோல் கருப்பா இருக்குது, அதை வச்சு ஒரு கூட்டம் பெருமை அடிக்குது. என்னுடைய தோல் தானே. மறுமையில கேட்பான், எப்படிப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த நேரத்திலே எங்களுடைய தோள்கள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் சொல்கிறான். காலு, அந்த தோள்கள் சொல்லுமாம், அன்தகனல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் என்னை பேச வைத்து விட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்திலங்க இந்த தோல் பேசாது, உலகத்தில் இந்த தோல் பேசாது. ஏன்? அல்லாஹ் எங்களுடைய வரலாற்றை பதிய வைக்கத்தான் கட்டளை போட்டிருக்கிறான். மறுமையில் இந்த தோள்கள் பேச ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அது சொல்லும், வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா, அந்த அல்லாஹ் தான் உங்களை முதலாவது படைச்சானே, வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கம் தான் நீங்கள் திருப்பி கொண்டு வரப்படுவீர்களே. அந்த ரப்பு இன்றைக்கு பேச வச்சிட்டான். இதை ஏங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? இந்த தோலை மறுமையில நீ குறை சொல்லாதே, உலகத்துல நீ விளங்கிக்க, இந்த தோல் உனக்கு எதிராக மறுமையில பேசும். எனவே அன்பாண்டவர்களே, நாங்கள் செய்கிற பாவமெல்லாம் செஞ்சுட்டு என்னைய பற்றி யாருக்கு தெரியும், நான் செஞ்ச பாவம் யாருக்கு தெரியும் என்று செஞ்ச பாவங்களை எல்லாம் வைத்து உள்ளத்தளவில் திருப்தி அடைகிற மனிதன், அடே நான் செஞ்ச பாவத்தை இந்த தோல் பதிவு செஞ்சு கொள்ளுமே, காதால கேட்டதை இந்த காது பதிவு செஞ்சு கொள்ளுமே, கண்ணால பார்த்ததை கண் பதிவு செய்து கொள்ளுமே என்கிற அந்த அச்சத்தை மாத்திரம் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். பாருங்க எந்த அளவு தெளிவாக பதில் சொல்லும் தெரியுமா? வமா குந்தும் தஸ்த
தஸ்ததிரூன், உலகத்துல நீங்க செய்து செய்து மறைத்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் அது பேச ஆரம்பித்து விடும். ஐயஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும். உலகத்துல நீங்க என்ன தெரியுமா நினைச்சீங்க? நீங்க செஞ்சது உங்களோட தோல் பேசாது, நீங்க பார்த்தது உங்களோட கண் பேசாது, நீங்க கேட்டது உங்களோட காது சொல்லாதுன்னு நினைச்சு கொண்டிருந்தீங்க. வலாகின் வனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன். நீங்கள் செய்யறதுல அதிகமானது அல்லாஹ்க்கு தெரியாண்டு நினைச்சு கொண்டிருந்தீங்க. அப்படித்தானங்க பாவம் செய்றோம் நாங்க, அப்படித்தானே தப்பு தவறு செய்றோம், அப்படித்தானே அநியாயம் செய்கிறோம். செய்துவிட்டு என்னங்க நினைக்கிறோம்? நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க செஞ்சதுல அதிகமானது அல்லாஹ்க்கு தெரியாண்டு நினைச்சு கொண்டிருந்தீங்க. வதாலிக்கும் பன்னுக்கும், உங்களோட அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அல்லதி வனன்தும் பிரப்பிக்கும், உங்களோட ரப்புக்கு தெரியாண்டு நீங்க நினைச்சீங்க பாருங்க. அர்தாக்கும், அதுதான் உங்களை கேவலப்படுத்தி விட்டது. உலகத்துல தப்பு கணக்கு போட்டுட்டோங்க, நான் செய்யறது யாருக்கும் தெரியாது. அப்படி தப்பு கணக்கு போட்டுட்டோம் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரின். உலகத்தில் என்னைய பார்க்க யாரும் இல்லை, என்னைய கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்க பாருங்க, இப்ப நீங்க நஷ்டவாளிகளாகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்தியாக சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, நிதானமாக சிந்திக்க வேண்டிய கட்டம். சில நேரம் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாங்க, இந்த தோல் எப்படிங்க எங்கட வரலாறை பதிவு செய்யும், இந்த காது எப்படிங்க எங்கட வரலாறை பதிவு செய்யும், இந்த கண்ணு எப்படிங்க இந்த வரலாறை பதிவு செய்யும்? அன்பாண்டவர்களே, முத்தான கண் படைச்சவன் ரப்பு தந்த கண்ணில் சந்தேகம் வருதா? இந்த வீடியோ என்னங்க பண்ணுது? மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க, மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த வீடியோ என்ற வரலாறை பதிவு செய்தா? அப்படியே ஓஃப் பண்ணி போட்டு ஒரு வருஷத்துக்கு போற திறந்தா அது வரலாறை காட்டுதுங்க. இந்த மைக்கில் தாங்க பேசுறேன், இந்த மைக்கில் தான் பேசுறேன், அது அப்படியே அது ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுது. ஒரு வருஷத்துக்கு போற திறந்தா இந்த மாசம் இத்தனாம் திகதி என்ன பேசினோன்றது அதை காட்டுதுங்க. அடே, அந்த மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பால நம்மட குரலை பதிவு செய்ய முடியுது, நம்மட காட்சியை பதிவு செய்ய முடியுது. அல்லாஹு அக்பர். படைச்சவன் ரப்பு படைச்ச இந்த கண்ணு பதிவு செய்யாதா? காது பதிவு செய்யாதா? தோல் பதிவு செய்யுமா? ஆச்சரியமா இருக்குதா? அன்பாண்டவர்களே, இந்த மொபைல் போனுக்கு ஒரு பிளாஸ்டிக் துண்டு தாங்க வச்சிருக்கிறான், ஒரு கோல்டு கலரு 2-3 இரும்பு துண்டு வச்சிருக்கிறாங்க. 120 ஜிபின்னு பேசுறோம், நம்ம 160 ஜிபின்னு பேசுறோம், 250 ஜிபின்னு பேசுறோம். அன்பாண்டவர்களே, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, எங்கெல்லாம் மொபைல் போனை கொண்டு போய் பிடிக்கிறீங்களோ அதையெல்லாம் அது பதிவு செஞ்சு கொள்ளுது. மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு ஈய துண்டு, ஒரு பிளாஸ்டிக் துண்டு வருஷக்கணக்கு டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுமா? இந்த தோல் எதங்க சேவ் பண்ணும்? ஆச்சரியமா இருக்குதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச காலத்துல எங்கட வரலாறு அல்லாஹ் பாதுகாப்பானாண்டு ஆச்சரியப்பட முடியாத அளவுக்கு படைச்சவன் ரப்பு காட்டிக் கொண்டிருக்கிறான். மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பெல்லாம் ஜிபி கணக்கு, டிபி கணக்கு சேவ் பண்ணுதுண்டா, இந்த தோல் சேவ் பண்ணாதா? இந்த கண்ணு சேவ் பண்ணாதா? இந்த காது சேவ் பண்ணாதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அற்புதமான மனிதன் கண்டுபிடிப்பை வச்சு சந்தோஷப்படுற நானும் நீங்களும் படைச்சவன் ரப்புடைய அற்புதமான கண்டுபிடிப்புகளை வச்சு எங்க ஆச்சரியப்படக்கூடாது? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த அற்புதமான மனித கண்டுபிடிப்புகளை வச்சு பாவம் செய்து செய்து சந்தோஷப்படுகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை வச்சு மறுமையை கொஞ்சம் ஞாபகம் ஊட்டுவோம். நான் என்ன பாவம் செய்தாலும் இந்த கண் பதிவு செய்து கொள்ளும், இந்த காது பதிவு செய்து கொள்ளும், எங்களுடைய உறுப்புகள் பதிவு செய்து கொள்ளும். மறுமை நாளையில அல்லாஹ் கிட்ட வந்து பேசும்ன்றதை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு எதிரான சாட்சிகள் எங்களோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு எதிரான சாட்சிகள் எங்களோடு தான் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மறுமை நாளையில இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பேச வைத்து விடுவானே. ஆச்சரியமா இருக்குதா?
தோல் பேசும்ன்றதுல ஆச்சரியமா இருக்குதா? கண்ணு பேசும்ன்றதுல ஆச்சரியமா இருக்குதா? இந்த விரல் நுனிகளால தான் எங்க பாவம் செய்யறோம். யூடியூபை தட்டுறதும் இதால தான், ஃபேஸ்புக்கை தட்டுறதும் இதால தான், வாட்ஸ்அப்பை தட்டுறதும் இதால தான். இதெல்லாம் பேச வைக்க மாட்டானா? அன்பார்ந்தவர்களே, இந்த ரெக்கார்டை கொண்டு போய் போட்டு பாருங்க, மனுஷன் கண்டுபிடிப்பு என்ற பேச்சு அப்படியே பேசுதுங்க. பேசுது இல்லையா? இந்த விரல் பேசாதாங்க. மனிதண்ட சக்தியால அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு ஒரு பிளாஸ்டிக் துண்டு பேசுது. இந்த கையை அல்லாஹ்க்கு பேச வைக்கலதா? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் சிசிடிவி கேமராக்களுக்கு பயப்படுகிறோம். அப்படித்தானே? சிசிடிவி கேமராக்களுக்கு பயப்படுகிறோம். இந்த தோலுக்கு பயப்படுறது இல்லையா? இந்த கண்ணுக்கு பயப்படுறது இல்லையா? இந்த காதுக்கு பயப்படுறது இல்லையா? எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய அந்த எதிரான சாட்சிகள் எங்களோடு தான் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு அந்த சாட்சிகளுக்கு எதிராக நானும் நீங்களும் பயந்து கொள்வோம் சகோதரர்களே. பாருங்க, மிக நீண்டது ஒரு ஹதீஸுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க மறுமை நாளையில எங்கட ரப்பு அல்லாஹ்வை பார்ப்போமா? ஒரு முக்மீனை பொறுத்த வகையிலங்க, மறுமையில அல்லாஹ்வை பார்க்கிறோம்ன்றதை வச்சுதான் சந்தோஷப்படுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்கட ரப்பு அல்லாஹ்வை மறுமையில பார்ப்போமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், ஹல் துதாரூன ஃபீ ருயத்தி ஷம்ஸி ஃபி பஹீரா லைஸத் ஃபீ ஸஹாபத்தின். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மேக மூட்டமே இல்லாத நேரத்துல, கதிர்வீச்சுக்கள் இல்லாத நிலையில, துகருடைய நேரத்துல, சூரியன் உச்சம் கொடுக்கிற நேரத்துல நீங்க சூரியனை எப்படி தெளிவா பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் சில அறிவிப்புல வருது, பௌர்ணமி இரவையில முழுச்சந்திரன் காட்சி அளிக்கிற நேரத்தில் மேகமூட்டங்கள் இல்லை என்றால் சந்திரனை நீங்க எவ்வளவு தெளிவா பார்ப்பீங்க. அது மாதிரி மறுமை நாளையில உங்களோட ரப்பு அல்லாஹ்வை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நாளையில அல்லாஹ் அடியார்களை நேரடியாக விசாரிப்பாங்க, மறந்துடாதீங்க. நேரடியாக விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அடியானை நேரடியாக சந்தித்து கேட்பான், ஃபுலான், இன்ன மனிதனே, அலம் உக்ரிமுக, உலகத்தில் நான் உன்னை கண்ணியமா வாழ வைக்கலையா? வ உஸவ்விதுக, மனிதர்களுக்கு தலைவர்களாக உன்னை நான் ஆக்கலையா? வ உஸவ்விஜுக, நல்ல ஒரு மனைவி உனக்கு திருமணம் முடிச்சு தரலையா? வ உஸஹிரு லக்கல் கைல வல் இப்ல, ஒட்டகங்கள், குதிரைகள், இதையெல்லாம் உனக்கு நான் கட்டுப்படுத்தி தரலையா? இந்த உலகத்துல தலைமைத்துவம் வகித்து நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைக்கலையா? மனிதன் சொல்வானாம், இறைவா நீ என்னை அந்த அளவு நிம்மதியா வாழ வச்சாய், சந்தோஷமாக வாழ வைத்தாய் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் கேட்பானாங்க, மறந்துடாதீங்க, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு நிஅமத்துக்களையும் மறுமையில இப்படித்தான் கேட்க போறான். அல்லாஹ் கேட்பானாம், அஃபதனன்த அன்னக முலாகிய, இப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்ற நேரத்துல என்னைய நீ சந்திக்கிறதா நினைச்சு பாத்தியான்னு கேட்பானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த போன் பெறுமதி என்னங்க? உங்களோட கையில் உள்ள போனை கேட்கிறேன். ஒவ்வொருத்தர கையில 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சந்தோஷமா இருக்குதுன்னு படைச்சவன் ரொம்ப ஒரு நியமத்தை தந்து இந்த மொபைல் போன் எங்கட கையில தந்து இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. உடைஞ்சி போயிடாம, பழுதாவிடாம, இஸ்ட்ரக்காவிடாம பார்க்கக்குள்ள சந்தோஷமா பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த நியமத்தை ஞாபகப்படுத்த மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இந்த நியமத்தை ஞாபகப்படுத்தி போட்டு, மனிதா இந்த நியமத்தை நீ அனுபவிக்கிற நேரம் அல்லாஹ்வை நான் சந்திப்பேன் என்று நினைச்சு பாத்தியா? அல்லாஹ் அதைத்தான் கேட்பாங்க. இந்த மொபைல் போனிலே பாவம் செய்கிற நேரம் ஒரு சொட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. அல்லாஹ் இதை பத்தி ஒரு கேள்வி கேட்பானே, இதுல பாவம் செய்யற நேரம் நான் அல்லாஹ்வை மறுமையில சந்திக்க வேண்டி வருமே அப்படின்னு ஒரு தடவை நினைச்சு பார்த்திருந்தா பாவம் செய்வோமா?
அநியாயம் செய்வோமாங்க. எங்களோட வீட்டில் போட்டிருக்க 30,000 25,000 50,000 பொறுமதியான டிவியை போட்டு வச்சிருக்குது, நிம்மதியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இதை பத்தி கேட்க மாட்டானா? அடே உலகத்துல அதுல பாவத்தை ரசிக்கிற நேரம், அநியாயத்தை ரசிக்கிற நேரம், அசிங்கத்தை ரசிக்கிற நேரம், அடே மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே. என்னங்க கேள்வி? அஃபதனன்த அன்னக முலாக்கிய, மறுமையில என்னைய சந்திப்பேன்னு நீ நினைச்சு பார்த்தியா? எல்லாங்க சொகுசு வாகனத்தில் கோடிக்கணக்கு பெருமதியான வாகனத்திலே அமர்ந்து ஒரு படக்காட்சியை பார்க்க போகிறோம், ஒரு அசிங்கத்தை செய்ய போகிறோம், ஒரு விபச்சாரத்தை செய்ய போகிறோம். அட இந்த வாகனத்தை அல்லாஹ் தானே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தந்தான். சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா. வாகனத்தை என்னங்க சொல்றோம்? இந்த வாகனத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தந்த அல்லாஹ் தூய்மையானவன். இப்படியெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ற நேரம் என்னங்க யோசிச்சு பார்த்தியான்னு அல்லாஹ் கேட்பான். என்னைய சந்திப்பேன்னு நீ நினைச்சு பார்த்தியா? அடே பாவம் செய்யற நேரம் அதை நினைச்சு பார்த்தோட பாவம் செய்ய மாட்டோங்க. அல்லாஹ்வை மறந்ததனால அல்லாஹ் தந்த இன்பங்கள் சந்தோஷங்களை எல்லாம் ஹராமான வழியில பயன்படுத்திட்டு அல்லாஹ் போய் கேட்கிற நேரம் இந்த மனிதன் சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்னங்க? திருப்பி உங்களோட காதுலுக்கு ஆழமா செலுத்தி உள்ளத்துல ஆழமா போட்டுக்குங்க. அல்லாஹ் என்ன கேட்பான்? அஃபபனன்த அன்னக முலாக்கிய, மறுமையில என்னைய சந்திப்பேன்னு நீ நினைச்சு பாத்தியா? நல்லா கேட்பானா? நன்றி கெட்ட மனிதன் இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன பதில் சொல்வான் தெரியுமா? லா, அப்படி நினைச்சு பார்க்கல இறைவான்னு சொல்லுவானாம். நினைச்சு பார்க்கிறோமாங்க நாங்க? உலகத்தில் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களில் எல்லாம் பாவத்தை செய்கிற பொழுதோ அடே நாளை மறுமையில அல்லாஹ்வை சந்திப்பேனேன்னு யோசனை வருதாங்க? வரலன. மறுமையில் அல்லாஹ் கேட்கிற நேரம் சொல்லுவோம், யா அல்லாஹ் உன்னை மறுமையில சந்திப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல யா அல்லாஹ் அப்படின்னு மனுஷன் சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான்? ஃபஇன்னி அன்சாக கமா நசீதனி. உலகத்துல நீ இன்பத்துல மூழ்கி இருக்கிற நேரத்துல நீ எப்படி என்னைய மறந்தியோ அது மாதிரி இன்றைக்கு நான் உன்னைய மறந்துட்டேன் அல்லாஹ் சொல்வானாம். இந்த கேவலமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. மறுமையில் அல்லாஹ் எங்களை மறந்துட்டானண்டா நாங்க நரகத்துக்கு போயிருவோங்க. அதை விட ஒரு கேவலம் இல்லை. பாருங்க நடக்கிற நிகழ்வை. அல்லாஹ் இப்படியே ஒவ்வொரு மனிதனையும் விசாரிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்வானாம். இப்ப மனுஷன் யோசிப்பான், அடே நான் மாட்டிக்கிட்டேன், இனி எனக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்ற நேரம் மனுஷனை பாருங்க. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அடே நிரூபிக்கிறான் அல்லாஹ், நீ தவறு செஞ்சாய், என்னைய யோசிச்சு பார்க்கல. இவ்வளவு சொன்னப்புறம் மனுஷன் கேட்பானாம், மன்சல்லதி யஷ்ஹது அலைய, எனக்கு எதிராக மறுமையில சாட்சி சொல்றவன் யாருன்னு கேட்பானாம் மனுஷன். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். என்னங்க கேட்பான்? எனக்கு எதிராக யார் தான் சாட்சி சொல்ல போறா அப்படின்னு கேட்கிற நேரம் அல்லாஹ், இது இன்னொரு நிகழ்வுங்க. ஒரு மனுஷன் தண்ட தப்பு தவறுகளை ஒத்துக்கொள்ற ஒரு நிலைமை இருக்குது. இன்னும் ஒரு மனுஷனை சந்திச்சு அல்லாஹ் கேட்பானாம், ஃபயகூலு லஹு மிஸ்ல தாலிக. அதே மாதிரி கேள்வியை கேட்ட பிறகு மனுஷன் சொல்ற பதில பாருங்க. ஐ ரப், இறைவா, ஆமன்து பிக, உன்னையே நான் ஈமான் கொண்டேன். நிறைய பேருக்கு ஆமன்துன்ற வாசம் பாடம் என்ன? ஆமன்து பில்லாண்ட அர்த்தம் என்னங்க? நான் அல்லாஹ்வை நம்பினேன். மனுஷன் சொல்லுவான் அல்லாட்ட, இதெல்லாம் உண்மைதான், உன்னைய ஞாபகப்படுத்தி பார்க்காதது உண்மைதான், ஆனா உன்னைய நான் நம்பி இருந்தேன். வாமன் துபி கிதாபிக்க, உன்ட வேதத்தை நம்பினேன். வபி ருசுலிக்க, உன்னுடைய தூதர்களை நம்பினேன். வசல்லைது, நான் தொழுதேன். வசும்து, நான் நோன்பு பிடித்தேன். வதசத்தக்து, நான் சதக்கா தான தர்மமும் செய்தேன். உலகத்தில் அவன் செஞ்ச எல்லா நல்ல காரியத்தையும் அடுக்கிக் கொண்டே போவானாம். இப்ப அல்லாஹ் சொல்வானாம், ஃபயகூலு ஹாஹுனா இதன். அப்படியா, நீ அல்லாஹ்வை நம்பினியா, வேதத்தை நம்பினியா? நம்ம எல்லாரும் நம்பித்தானே இருக்கிறோங்க. நம்பிட்டு தானே உள்ள பாவம் எல்லாம் செய்யறோம். நோம்பு பிடிச்சிட்டு தானே உள்ள பாவம் எல்லாம் செய்யறோம். சதக்கா கொடுத்துட்டு தானே உள்ள வட்டி எல்லாம் எடுக்கிறோம். அப்படியா, நீ நல்லவனா வாழ்ந்தியா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு
அல்லாஹ் சொல்லுவானா, அல் ஆன நபஅது ஷாஹிதனா அலைக், நீ நோன்பு பிடிச்சாய், நீ அல்லாஹ்வை நம்பினாய், நீ எல்லாம் சொல்றாய் தானே, இப்பொழுது நான் உனக்கு எதிரான சாட்சியை கொண்டு வர போகிறேன். நஊது பில்லாஹ். எங்களுக்கு சார்பா சாட்சி வந்தா நல்லங்க, எங்களுக்கு எதிராக சாட்சி வந்தா என்னங்க நிலைமை? கொஞ்சம் நான் சொல்ற பதிலுக்கு முன்னால ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மறுமையிலே சந்தித்து எங்களுக்கு எதிரான ஒரு சாட்சி வரும் என்றால் என்னால் உங்களால தப்ப முடியுமா? இப்பத்தான் சும்மா எத்தஃபக்கர், மனுஷன் யோசிப்பானா, அட எனக்கு எதிராக சாட்சியா, எங்கிருந்து கொண்டு வர போகிறாய்? அல்லாஹ்ட்ட கேட்பானாம், மன்சல்லதி யஷ்ஹது அலைய, எனக்கு எதிராக யார் சாட்சி சொல்ல போறான்னு கேட்பானா. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபயுக்தமு அலா ஃபீஹி, வாயால தானே போய் சொன்னான், அல்லாஹ்வை நம்பினேன், வேதத்தை நம்பினேன், தொழுதேன், நோன்பு பிடிச்சேன், வாயால தானே பேசினான். அந்த வாய்க்கு லொக் போட்டுருவான். அல்லாஹ் வாயை பூட்டிடுவாங்க, வாயால பேச முடியாது. ஃபயுகாலு லிஃபஹிதிஹி, அவன் தொடங்க, நம்ம பாவம் செய்யறதுக்கு துணை போற தொட பேசுண்டுவான் அல்லாஹ். வலஹ்மிஹி, உடம்புல இருக்கிற இறைச்சிங்க, இறைச்சி சதை பேசுண்டுவான் அல்லாஹ். வைதாமிஹி, உடம்புக்குள்ள முள்ளு உஜாரா இருந்தா தானேங்க நமக்கு உஜாரா இருக்கலாம். அந்த முள்ளு தெம்பா இருக்குன்றதானே உள்ளதெல்லாம் செய்றோம். அந்த முள்ளுக்கு பேசுன்னு சொல்லிடுவான். இன்திகி, பேசு. ஃபயன்திகு ஃபஹிதுஹு, அவன் தொடப்பகுதி பேச ஆரம்பிச்சிரும். வலஹ்மிஹி, இறைச்சி பேச ஆரம்பிச்சிரும். வைதாமிஹி, அவன் எலும்பு பேச ஆரம்பிச்சிரும். எதை பத்திங்க? பி அமலிஹி, உலகத்தில் அவன் செஞ்ச எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கும். வதாலிக, அந்த நேரம் இருக்குது, லியஅதர மின் நஃப்ஸிஹி, தனக்கு மன்னிப்பு கிடைக்காதா, தனக்கு மன்னிப்பு கிடைக்காதான்னு யோசிக்கிற நேரம். வதாலிக்கல் முனாஃபிக், அவன் இருக்கிறானே அவன் தான் முனாஃபிக். யாருங்க? வாயால நான் அல்லாஹ்வை நம்பினேன், தொழுதேன், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யல. பப்ளிக்ல நல்லவங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தோமுங்க. இந்த முனாஃபிக்குக்கு யஸ்ஹத்துல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது அவனுடைய கோபத்தை இறக்குவான்னு சொன்னாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எவ்வளவு விரிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்குங்க இந்த பாடத்தை ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராங்க? இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற படைத்தவன் ரப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் மறுமையிலே நடக்கின்ற விசாரணை, மனிதனுக்கு எதிராக சாட்சி நிறுத்தப்படுகிற நிகழ்வு. ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லித்தாராங்க? ஏன் அல்லாஹ் அல் குர்ஆன்ல அவ்வளவு அழகாக சொல்லி தருகிறான்? மனிதா, உலகத்துல நீ கொஞ்சம் புத்திய பாவிச்சிக்க மனிதா. உலகத்துல நீ வீணடிச்சிட்டு வந்து மறுமையில ஓண்ட உடம்பே உனக்கு எதிராக சாட்சி சொல்ற நேரம் உன்னால தப்ப முடியாம போயிரும் மனிதா. உலகத்துல நீ திரும்பி வாழ்றதுக்கு படைச்சவன் ரப்பு பாடம் நடத்துறாங்க, படைச்சவன் ரப்பு எங்களுக்கு சொல்லித்தாராங்க. எனவே மறுமையில எங்களுக்கு எதிரான விரோதிகள் மிக தூரத்துல இல்லைங்க. ஒரு விரோதி காலுக்கு கீழே இருக்கிறான், இன்னொரு விரோதி எங்களோட ஒட்டி கொண்டிருக்கிறான் என்றதை உள்ளத்தில் கவனமாக நிறுத்தி கொண்டு இவைகள் விரோதிகளாக வராமல் எங்களுக்கு சார்பாக வருவதற்கு இந்த பூமியில வாழ்ற காலத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். உடல் ஆரோக்கியமாக, எலும்புகள் உற்சாகமாக, இறைச்சிகள் கொழு கொழுண்டு இருக்கிற காலத்தில் படைச்சவன் ரப்பு விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தா மறுமையில நானும் நீங்களும் வெற்றி பெறலாம். இல்லை என்றால் கேவலப்பட வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான வார்த்தையை பாருங்க. படைச்சவன் இந்த உறுப்புகளை எல்லாம் பேச வைக்கிற நேரம் மனுஷன் நிலைமை எப்படி இருக்கும் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறாங்க. பாருங்க அல்லாஹ்வோட விசாரணைய. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லக்கொள்ள சிரிச்சாங்கங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பை சொல்லக்கொள்ள சிரிச்சாங்கங்க. நம்மளும் சிரிக்காம சொல்ல முடியாதுங்க. எங்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்ல போறான். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற எல்லாரும் இந்த இடத்துல சிரிப்பாங்களாம். எங்கட பலவீனம் சிரிப்பு சரியா வராத நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் எங்களையும் அல்லாஹ் சிரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தானோ தெரியாதுங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரம் சிரிச்சிட்டு தான் அறிவிக்க வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து கொண்டு கேட்டார்கள், அத்ஹல் ததுரூன மிம்மா அத்ஹக்,
நான் ஏன் சிரிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் காரணம் தெரியும் என்று சொல்கிற பொழுது நபிகளார் சொன்னார்கள், மின் முகாதபத்தில் அப்தி ரப்பஹு, மறுமை நாளையில மனிதன் இருக்கிறானே அல்லாஹ்வோடு எப்படி தர்க்கிப்பான் தெரியுமா? அதை நினைத்து பார்த்து தான் சிரிக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்பானாம், யா ரப், இறைவா, அலம் துஜிர்னி மினத் துல்மி, உலகத்துல நான் வாழ்ற பொழுது அநியாயம் செய்யாம நீ என்னைய பாதுகாக்கலையா? அல்லாஹ் சொல்வானாம், பலா, பாதுகாத்தேன் தான். மனுஷன் இப்படிப்பட்டவன் பாருங்க. அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவானா, யா அல்லாஹ், உலகத்துல நான் அநியாயம் செய்யாம இருக்க நீதானே உதவி பண்ணினாய். யா ரப், இறைவா, அலம் துஜிர்னி மினத் துல்ம். அல்லாஹ் சொல்லுவானாம், ஆமா நான் உன்னைய பாதுகாத்தேன் தான். இப்ப மனுஷன் சொல்வானாம், ஃபஇன்னி லா உஜீசு அலா நஃப்ஸி இல்லா ஷாஹிதம் மின்னி, உலகத்துல நீ எனக்கு அநியாயம் செய்ய விடாதவன், இன்றைக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எனக்கு எதிராக சாட்சி கொண்டாடுறதாக இருந்தா என்ன இருந்துதான் சாட்சி கொண்டு வரணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மிம்மா அத்ஹக், நான் ஏன் சிரித்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், மின் முகாதபத்தில் அப்தி ரப்பிஹி, ஒரு மனிதன் அல்லாஹுவோடு எப்படி அவன் பேசுகிறான் என்பதை நினைத்துத்தான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் மறுமை நாளையில் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவங்க. உலகத்துல 100 இரக்கத்தை 100ஆக பிரிச்சு உண்டதான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், உலகத்துக்கு கொடுத்திருக்கிறான். மற்ற 99ஐயும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறான். உலகம் அழிக்கப்பட்டால் இந்த ஒரு இரக்கம் என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடும் என்றால் அந்த ரப்புடைய இரக்கம் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவான், ரப்பே, உலகத்துல நான் அநியாயம் செய்யாம நீதானே என்னைய பாதுகாத்தாய். அல்லாஹ் சொல்வானாம், ஆமா, என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது மனிதன் சொல்ற கதையை பாருங்க. அல்லாஹ் சொல்லுவானாம், மனுஷன் சொல்லுவானாம், எனவே உலகத்திலேயே நீ எனக்கு உதவி பண்ணினவன், உலகத்திலேயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினவன், இப்படித்தான் அல்லாஹ்வை வச்சு பேசுறான் மனுஷன். அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்லுவான், ஃபஇன்னி லா உஜீசு அலா நஃப்ஸி இல்லா ஷாஹிதம் மின்னி, என்னைய நீ கெட்டவனா ஆக்குறதாக இருந்தா எனக்கு எதிராக நீ யாரை தெரியுமா சாட்சி கொண்டு வரணும், என்னில இருந்துதான் கொண்டு வரணும். அல்லாஹு அக்பர். படைச்சவன் ரப்பு அல்லாஹ் மனிதனோட எந்த அளவு இரக்கம் உள்ளவன் பாருங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா, அவன் ஆசை அதுதானா, இன்றைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு உன்னுடைய ஆத்மாவே போதுமானது. இதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க. மறுமையில உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்துமாதான் சாட்சிக்கு வரும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதே வசனத்தை அல்லாஹ் மறுமையில சொல்லுவான். மனுஷன் அதைத்தானே விரும்புறான், என்னை நரகத்துல போடணுமா, வேற ஆளை சாட்சிக்கு கொண்டு வரக்கூடாது, என்ன இருந்து சாட்சிக்கு கொண்டு. இதுக்குத்தான் ரசூலா சிரிச்சாங்க. அல்லாஹ் அந்த வேண்டுகோளை கூட ஏற்றுக்கொண்டு உனக்கு எதிராக சாட்சிக்கு வருவதில் நீயே உனக்கு போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த கட்டத்தில் தான் சொல்லுவான், வாய்க்கு பூட்டு போட்டுட்டு உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் பேச சொல்லி விடுவான். அந்த அல்லாஹ் விட்டுடுவாங்க. எப்படி, சும்ம யுஹல்லா பைனஹு வ பைனல் கலாம், அதுக்கு பிறகு அல்லாஹ் பேச மாட்டான், நீயே உன்னோட உறுப்புகளோட பார்த்துக்க அப்படின்னு அல்லாஹ் விட்டா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நஅூது பில்லாஹ், எனக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க, உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. உடல் உறுப்புகளை பார்த்து சொல்லுவானாம், புஉதன் லகுன்ன வசுஹுகன், என்னோட ஒட்டி கொண்டிருக்கிறீங்களே தூர போய்விடு, தூர போய்விடு என்று விரட்டுவானாம். சகோதரர்களே, நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ், இந்த ஒரு மோசமான நிலைமைகளுக்கு வந்துடக்கூடாது. ஃபஅன் குன்ன குந்து உனாதில், அடே உங்களுக்காகத்தானேடா உலகத்துல நான் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தேன்,
என்னங்க, கன்னத்துக்கு ஒருத்தன் அரைஞ்சா முழு உடம்பே தூக்கிக்கிட்டு போய் தானே சண்டை பிடிக்கிறோம். கன்னத்துக்காக நான் தானே பேசினேன், கையை ஒருத்தன் உடைச்சுட்டான், அடுத்த கையால பலகாரண்டு கொடுத்தோம். அடே உனக்காகத்தானேடா சண்டை பிடிச்சேன். காலில் ஒருத்தன் வாகனத்தை கொண்டு விட்டான், கையால ஓங்கி குத்தின ஒரு குத்து, அடே உனக்காகத்தாண்டே சண்டை பிடிச்சேன். நஊது பில்லாஹ். எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை பாருங்க. உடல் உறுப்புகளோடு சண்டை பிடிப்பானாம். அடே உலகத்தில் உனக்காகத்தாண்டா பேசினேன், உனக்காகத்தாண்டா சண்டை பிடிச்சு கண்டே, இன்றைக்கு எனக்கு எதிராகவே வந்து சாட்சி சொல்கிறாயா, தூர போய்விடு தூர போய்விடு. உடல் உறுப்புகளை விரட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லித்தான் நபிகளார் சிரித்தார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏங்க இதை சிரிச்சு கொண்டு சொன்னாங்க? கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. மறுமையில் நானும் நீங்களும் கை சேதப்பட்டு விடக்கூடாது. எங்கட உடல் உறுப்புகளை பார்த்து கலண்டு போயிரு விரட்டுகிற நிலை மறுமையில் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் மறுமையில் நடக்கிற நிகழ்வு அப்படியே சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பாண்டவர்களே, எங்களுக்குரிய விரோதிகள் யார் என்றதை விளங்குவோம். நாங்கள் எந்த பூமிக்கு மேலே இருக்கிறோமோ அந்த பூமி, எங்களோட உடம்போட எந்த உடல் உறுப்புகள் ஒட்டி கொண்டிருக்கின்றனவோ அவைகள் தான் மறுமையில் எங்களுக்கு எதிராக சாட்சிகளாக வரும் என்றால் புறத்திய பத்தி யோசிக்க தேவையில்லைங்க, தூர இருக்கிறத பத்தி யோசிக்க தேவையில்லைங்க. எனவே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த விரோதிகளை பத்தி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு மறுமையில் இவைகள் விரோதிகளாக வந்துவிடக்கூடாது. மறுமையில் எங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லி எங்களை சுவர்க்கம் அனுப்பி வைக்கின்ற உறுப்புகளாக இருக்க வேண்டுமா, பூமியாக இருக்க வேண்டுமா? உலகத்தில் நல்லது செய்வோம், நல்ல சாட்சிகளை உருவாக்கி வைப்போம். அன்பாண்டவர்களே, கடைசியாக எங்களுக்கு எதிராக வருகின்ற மிகப்பெரிய ஒரு விரோதியை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய சாட்சிகள் வருமாக இருந்தாலும் முக்கியமானதை சொல்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகால ஷைத்தான், மறுமை நாளையில் நரகம் போகிற மனிதர்களை பார்த்து உச்சகட்ட சந்தோஷம் அடைபவன் யார் தெரியுமா? ஷைத்தான். சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். அதனால தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. நிச்சயமாகவே ஷைத்தான் உங்களுடைய விரோதியாக இருக்கிறான், அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஷைத்தான்டா யாருங்க? சுருக்கமாக சொன்னா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ விடாமல் எங்களை தடுப்பவன் ஷைத்தான். நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் பாவமான காரியங்களை அழகுபடுத்துபவன் ஷைத்தான். அழகான காட்சிகளை பார்க்க விடாமல் அசிங்கங்களை அழகுபடுத்துபவன் ஷைத்தான். எனவே என்னையும் உங்களையும் நரகத்துக்கு அனுப்புவதற்கு இந்த உலகை அழகாக காட்டுபவன் ஷைத்தான். மறுமையில ஷைத்தான் என்னங்க சொல்லுவான்? இந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். 14வது அத்தியாயம் 22வது வசனம், 14வது அத்தியாயம் 22வது வசனம், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகால ஷைத்தான், ஷைத்தான் மறுமை நாளையில சொல்லுவானாம், லம்மா குதியல் அம்ர், சுவர்க்கவாசிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு நரகவாசிகள் எல்லாம் நீங்கெல்லாம் நரகத்துக்கு போறவங்க தான்ப்பா அப்படின்னு அல்லாஹ் தீர்ப்பளிச்ச பிறகுதான் ஷைத்தான் பேச ஆரம்பிப்பானாம். என்ன சொல்லுவான் தெரியுமாங்க? என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னல்லாஹ வஅதகும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். எங்கங்க இந்த வாக்குறுதி? உலகத்தில் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். லட்சக்கணக்கான நபிமார அனுப்பி 1400 வருடங்கள் பல ஆயிரக்கணக்கான விரோதிகள் அழிக்க நினைத்தும் அழிக்க முடியாத அற்புதம் அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து எங்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக சொல்லி தந்தான். 5 நேரம் தொழுப்பா, உனக்கு சுவர்க்கம் தாரேன். ரமலான் மாசத்துல நோன்பு புடி, ரையான்ற வாசலால சுவர்க்கம் அழைச்சிக்கிட்டு போறேன். சதக்கா கொடு, சதக்கான்ற வாயிலால சுவர்க்கம் அழைச்சிக்கிட்டு போறேன். பாவத்தை விடு, ஹராத்தை விடு, அநியாயத்தை விடு, சுவர்க்கத்தை தாரேன் அல்லாஹ் வாக்களிச்சான் தானே. ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்களோட அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை தந்தான். வஅதல் ஹக்கி, உண்மையான வாக்குறுதி அதுதான். உண்மையான வாக்குறுதி யாருங்க இதை சொல்றது? ஷைத்தான். தொடர்ந்து சொல்லுவானாம், வவஅத்துக்கும், உங்களுக்கு நானும் வாக்களிச்சேன். நீ விபச்சாரம் செய், நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். மதுபானத்தை குடி, நல்ல இன்பமா இருக்கும்.
கஞ்சா குடு அதாடி நல்லா பறக்கேலும், நல்லா விபச்சார காட்சியை பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நல்ல மியூசிக்க கேளு, அந்நிய பெண்ட குரல ரசி, நல்ல இனிமையா இருக்கும் இல்லையா? வட்டி எடு, பொருளாதாரம் வளரும். லஞ்சம் கொடு, நிம்மதியா வாழலாம். உள்ள பாவம், உள்ள ஹராம், ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் ஷைத்தான் உண்ட வாக்களிப்பான். ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், உங்களுக்கு நான் மாறு செஞ்சிட்டேன். வாக்களிச்ச உண்டையும் என்னால தரையிலா. அல்லாஹ் வாக்களித்தான், அந்த வாக்குறுதி உண்மையானது, சுவர்க்கவாசிகளுக்கு எல்லாம் கிடைக்கும். நான் உங்களுக்கு வாக்களித்தேன், என்னால ஒரு இன்பத்தையும் தர முடியாது, என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, நீங்கள் நரகம் போக வேண்டிய. பாருங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, வமா கானலிய அலைக்கும் மின் சுல்தான், உங்களை வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் தரல. உங்களை வழிகெடுக்கிறதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்களை வழிகெடுக்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. நம்மட கண்ணுக்கு விளங்குது இல்ல, நம்மட காதுக்கு கேட்குது இல்ல. ஏண்டா ஷைத்தான் இந்த உலகத்தை அழகா காட்டிக்கிட்டு இருக்கிறான். மறுமையில ஷைத்தானே சொல்லுவான், என்ன தெரியுமா? உங்களை வழிகெடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு எந்த அதிகாரத்தையும் தரல. ஆனா இல்லா அந்த அவுத்துக்கும் ஃபஸ்ஸஜப்துமூனி, உங்களை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், பின்னுக்கு வந்தீங்க, அவ்வளவுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் என்னங்க சொல்லுவான்? ஷைத்தான் என்னங்க சொல்லுவான்? உலகத்தில் எத்தனையோ பேர் தொழுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாங்கு கேட்கிறோங்க? 5 தடவை பாங்கு கேட்குதா? ஆனா அதுக்கு போக மனசு வருது இல்ல. உள்ளஞ்சொல்லும் தொலை போகாது, கொஞ்சம் தூங்கு, கெசியர் மேசையில் உட்கார்ந்துரி, விளையாடி கொண்டுரி. சும்மா ஒரு போடுவ போட்டா இதுதான் பெருசா விளங்குது. ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்களை சும்மா அழைச்சேன், நீங்க எனக்கு பதில் அடிச்சிட்டீங்க, ஃபலா தலூமூனி, இன்னைக்கு எனக்கு ஏசாதீங்க, வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கே நீங்க ஏசிக்கோங்கன்னு வானாம் ஷைத்தான். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மறுமையிலே எங்களை கேவலப்படுத்துகின்ற அந்த ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சொல்லுவானாம், மா அன்னபி முஸ்ரிஹிக்கும், நரகவாசிகளை பார்த்துங்க, இன்றைக்கு என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய, உங்களால எனக்கு உதவி செய்யவும் முடியாது. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபில், அல்லாஹ்வோட பேச்ச கேட்காம, ரசூலுல்லாஹ்வோட பேச்ச கேட்காம, அல்லாஹ்வுக்கு நிகராக என்னைய கொண்டு வச்சீங்களே, அல்லாஹ்வோட குர்ஆன் பேச்ச கேட்காம நான் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு பின்னால வந்தீங்களே, அதையெல்லாம் நான் மறுத்துட்டேன். நான் உங்களை வழிகெடுக்கல, நீங்க தான் வழிகட்டு போனீங்க சொல்லிட்டு ஷைத்தான் சொல்ற எச்சரிக்கையை பாருங்க. இன்ன ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம். இது மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்த, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குதுன்னு சொல்லுவானா. யாருங்க? ஷைத்தான் மறுமையில தான் பயம் பண்ணுவான். படைச்சவன் ரப்பு அல்லாஹ் உலகத்திலே அறிவுரை சொல்கிறான், புத்திமதி சொல்கிறான். ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அவனுக்கு பின்னால போயிடாதீங்க. எனவே அன்பாண்டவர்கள், அந்த ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்குத்தான் படைச்சவன் ரப்பு அல்லாஹ் 1400 வருஷமா குர்ஆன் என்கிற இறைவேதத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்குத்தான் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறை 1400 வருஷமாக பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. எனவே மறுமையில எங்களுக்கு எதிராக உலகத்தில் எங்களை வழிகெடுத்துட்டு மறுமையில எங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வருகிற அந்த ஷைத்தானை விரட்டி அடிக்க வேண்டுமா? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்வோம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்பொழுதுதான் ஷைத்தான் எங்களை பார்த்து நையாண்டி பண்ணுகின்ற, எங்களை கேவலப்படுத்துகிற அந்த மோசமான நிலை ஏற்பட்டு விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற இன்னும் ஏகப்பட்ட சாட்சிகள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது. எங்களோடு ஒட்டி இருக்கின்ற, எங்களோடு சேர்ந்திருக்கின்ற விரோதிகள்
இந்த பூமி எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய இரத்தம் ஓடுகின்ற நாணங்களிலெல்லாம் ஓடுகின்ற எங்களுடைய பொது விரோதி அந்த ஷைத்தான் என்கிற விரோதியையும் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இந்த விரோதிகளை எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற பொழுதோ எங்களுக்கு எதிராக மறுமையில் சாட்சிகள் வந்துவிடக் கூடாது, எங்களுக்கு சார்பாக சாட்சிகள் வர வேண்டும் என்பதற்காக படைத்தவன் ரப்பு சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து, அதே வாழ்க்கை படியிலே மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு எங்களோட பயான் நிகழ்ச்சி நடக்கும். நாளைக்கு தான் அது கடைசி பயானாக இருக்கும்னு என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மாதிரி நாளைக்கும் வந்து கலந்துக்கோங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக